எப்பொழுதும் உணர்வுக்கு இஸ்திஸ்லாம் ஆகாமல் தான் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யணும். உணர்வுக்கு அப்படி என்று சொல்றது நான் ஈமானிய உணர்வு, அடிப்படை உணர்வு இதெல்லாம் சொல்லலை, மனித உளர் ரீதியான உணர்ச்சிகளை சொல்றேன். இந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாகாம, அதாவது உள்வாங்கிக் கொள்ளாமத்தான் நம்ம எந்த விஷயத்திலே மார்க்கத்தில் என்ன செய்யணும், ஒரு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தலைகீழான ஒரு முடிவு தான் நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பொதுவாக குர்ஆன் சுன்னாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு தவறான வார்த்தையில் ஒன்று தான், நம்ம குர்ஆன் சுன்னான்னு சொல்லிக்கொள்கிறோம், தௌஹீத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்கிறோம், ஆனால் அஹ்லாக் இல்லை. பாருங்கள், இந்த ஜமாத்துக்காரரை பாருங்கள், அஹ்லாக் இருக்குது. இந்த கொள்கையில் உள்ளவனை பாருங்கள், இல்லை எல்லா வழிகட்ட கொள்கையோட பேரையும் சொல்கிறது, அவன்கிட்டலாம் அஹ்லாக் இருக்குது, நம்மகிட்ட அஹ்லாக் இல்லை அப்படின்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, எப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட அஹ்லாக் வராது, அதான் அர்த்தம். இல்லை என்பது அர்த்தம் இல்லை. ஏனென்றா குர்ஆன் சுன்னால இருந்து கொண்டு அஹ்லாக் வரல, குர்ஆன் சுன்னால வெளியில் இருந்துட்டு கொண்டு அஹ்லாக் வருது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அது எது அவர்களை பண்படுத்தியது அஹ்லாக்குக்கு? ஏன் குர்ஆன் சுன்னா பண்படுத்தலாம் போச்சு? எதுடைய வீக்கது? இஸ்லாமிய ஆட்சி 1400 வருஷம் ஒழுங்காக நடக்கலைன்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்களேன், அட அர்த்தம் அவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்பதல்ல, இஸ்லாத்தால் சரியாக ஆட்சி செய்ய முடியாது என்பதுதான். ஒரு ஆள் அப்படி சொன்னார்டா, 1400 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர, அல்லது அபூபக்கர் உமர் இவரை தவிர நல்ல ஆட்சி இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கவில்லை, 1400 வருஷமா நடக்கலைன்னு ஒரு ஆள் சொன்னார்னு வைங்க. இதில் அர்த்தம் ஆட்சியாளர் தவறாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை, இஸ்லாமோட கன்செப்ட் தவறுன்னு அர்த்தம். 1400 வருஷமா ஒன்றை செய்யலாம் போச்சுன்னு அர்த்தம் என்ன? சாத்தியமில்லைன்னு அர்த்தம். எனவே சில வார்த்தைகள் பேசுற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக யோசிச்சு பேச வேண்டும். எதுக்கு நம்ம இதை உபயோகிக்கிறோம், எந்த இடத்துல வைத்து உபயோகிக்கிறோம்? அஹ்லாக் என்பது எப்பொழுதும் நமக்கு வேறொரு கொள்கையிலிருந்து ஒருத்தர் நம்மளோட பேச வாரான்னு சொன்னால் அவன் அடுத்த செகண்டே முதலாக தயாராகிறது அஹ்லாக்கு தான். வெளியிருந்து ஒருத்தர் பேச வரான்னு வைங்களேன், கொள்கைக்கு வெளியுள்ளவர், முதலாவது அவன் தயாராகிறது இருக்கு, நம்ம நல்ல முறையில் நடந்துக்கணும், அவருக்கு நல்ல முறையில் மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்பிடணும். ஆனால் உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 சண்டைக்கு, அவர்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், 1000 சண்டை இருக்கும். அங்கே போயிட்டு மார்க்க அறிவில்லாமல் வந்து எப்படி வெளியே வரான் தெரியுமா? காதியானை சந்திச்சு வராங்க, ஷியா குரூப்பை சந்திச்சுட்டு வராங்க, இபாதியாக்களை சந்திச்சுட்டு வராங்க, இஸ்லாத்துக்கு பரம விரோதியாக இருக்கக்கூடிய RSS சந்திச்சு வராங்க. உள்ளுக்கு சந்திச்சுட்டு வந்து என்ன அஹ்லாக் ஆகிக்கிறாங்க தெரியுமா, என்ன பண்புடைய யூதர்களை சந்திச்சுட்டு வந்து என்ன பண்பாடு, என்ன ஒரு அதானே பலஸ்தீனில் பார்க்குறோம், அதானே குஜராத்தில் பார்த்தோம், அதான் அந்த அஹ்லாக்கில் தானே பார்க்குறோம், அதான் ஈராக்கில் பார்த்தோம், அதான் நம்ம பொஸ்னியாவில் பார்த்த பிறகுமா அந்த அஹ்லாக் வழங்கல நம்மளுக்கு. அப்போ என்ன நினைக்கிறாங்கண்டா, போகிற நேரத்தில் நம்மளுக்கு தர கௌரவம் தான் இவங்களோட வாழ்க்கையிலே முழுமையான அஹ்லாக் அப்படின்னு நினைத்துட்டு வெளியே வந்து கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை கூட விமர்சித்து பேசக்கூடிய இடத்துக்கு மாறதை பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தவறான இடம். அஹ்லாக்குக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது, அது உண்மை. அஹ்லாக்குக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது உண்மை. அது எப்படி? அதாவது உலகத்தில் உலகமாக கஞ்சனாக இருந்தாலும் மக்களோட சிரித்து பழகி இங்கிதமாக இருக்கிறவனுக்கு கிடைக்கிற பேர் இருக்குதே, உலகமகா தர்மசாலிக்கு கிடைக்காத அவன் வந்து முகத்தை சுழிச்சிட்டு இருந்தான்டா. அவன் மக்களை பார்த்து முகத்தை சுழிச்சுக்கிட்டு மும்மட்டு போனான்னு வைங்களேன், அவன் பெரிய தர்மம் செஞ்சவனா இருந்தாலும் ஏதோ இல்லாத்துக்காண்டு வாங்குறோம், அவனை பார்க்குற சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 மக்களை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அன்புள்ள சகோதரி, அதனால தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்லன் கலீதல் கல்பி லம் ஃபது மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் வெண்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் கடின வார்த்தை பேசக்கூடியவராக, கடின சித்தமுடையவராக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் வெறுண்டோடி இருப்பார்கள். அப்படின்னா என்ன, நீங்கள் வகியே சொன்னாலும் ஓடி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது வகி, உண்மையை தான் சொல்ல போகிறாங்க, ஓடி இருப்பாங்க. ஏன்? அஹ்லாக் இல்லை. அப்படி இல்லாட்டி என்ன செய்திருப்பார்கள், ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அஹ்லாக் ஒரு மூமெண்ட்டை இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நம்ம திடீர்னு சந்தித்த அஹ்லாக்கை வச்சு அவன் தான் நல்ல அஹ்லாக்கில் இருக்கிறான்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பிழை. குர்ஆன் இப்படி சொல்லலாம், குர்ஆன் சுன்னா பேசுகின்ற மக்களிலும் அஹ்லாக் இல்லாதவங்க இங்கே தானே செய்கிறாங்க. அது எவ்வளோ கவலையாக இருக்குது. இந்த வார்த்தை சரி, குர்ஆன் சுன்னா பேசுகிறவங்க இன்றைக்கு அஹ்லாக் இல்லை, அவன்கிட்ட தான் இருக்கிறது நயவஞ்சகம். அது என்ன? அது எப்படி நான் கேட்குறேன், குர்ஆன் சுன்னா ஒத்தனை பண்படுத்தலையா, ஒரு 100 பேரை பண்படுத்தலையா? குர்ஆன் சுன்னா பண்படுத்தாமல் பிதஅத்து நூட்கள் எல்லாம் ஒத்தனை பண்படுத்திட்டு சொல்கிறது சரியான அக்கீதாவா, சரியான ஈமானா? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பாருங்கள், கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தை, இதுவும் நயவஞ்சகமான வார்த்தை. சில பொழுதுக்கு நம்மளுக்கு குஃப்ர் எழுதப்பட்டு விடலாம். எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? கொடுக்கல் வாங்கலை இன்றைக்கு முஸ்லீமை விட காபிர் தான் நல்லா இருக்கிறான் அப்படின்றான். அப்படின்னா என்ன? 160 கோடி பேரையும் இந்த குர்ஆனும் சுன்னால ஒத்தனை கூட பண்படுத்தலை, அல்லது 1 கோடியை கூட என்ன செய்யலை, பண்படுத்தலை. நேர்மைக்கு குர்ஆன் சுன்னா இல்லாமல் குஃப்ரான வேதங்களையும்
குஃப்ரான செய்திகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை ஒரு கணிசமாக பண்படுத்திட்டு, அதான் அவருடைய அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்தை ஓதுகின்றது போல ஒரு சமுதாயம் வேற எந்த சமுதாயத்திலும் கிடையாது. இந்த வேதத்தை போதிக்கின்ற அளவில் ஒரு சமுதாயம் வேற ஒரு சமுதாயத்தை என்னது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வந்து கொடுக்கல் வாங்க, ஏன் அவனுக்கு ஒரு செக் ரிட்டனாக இருக்கும், அவன் 4 பேருக்கு பிஸ்னஸில் பாதித்திருப்பான், அவனுக்கு எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான். அதனால் டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்தை விட யார் நல்லமா, அவன் கொடுக்கல், அவன் இன்னொருத்தன ஒரு நன் முஸ்லீமோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் நேர்மையாக நடக்கிறவனா இருப்பான். இதான முடிவு? இது 2 பேரை வச்சு டோட்டல் சமுதாயத்தை என்ன செஞ்சிருது, முடிவெடுத்து விடுவதா? இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா நலவுகளும் அதிகம், இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா நேர்மைகளும் அதிகம், இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா குணங்களும் அதிகம். ஆனால் இங்கும் குறையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் நேர்மையற்றவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் அமானித மோசடி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒப்பிட்டால் இந்த சமுதாயத்துக்கு இருக்குமா எந்த சமுதாயம் வராது. இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அதை விட்டுட்டு டோட்டல் முஸ்லிமும் முடிச்சுது. ஆனால் அவன் மட்டும் எப்படி வெளியிக்கிறான்னு விளங்கலை. சொல்கிறவன் மட்டும், சொல்கிறவன் தன்னை சொல்லலையே, நான் அஹ்லாக்குள்ள வேண்டதான் அவன் சொல்ல வரான். மானா முஸ்லீம் எல்லாரும் என்னது மோசம். அப்படி நீ முஸ்லீமா நீ காஃபிரா, நீ யார், நீ மட்டும் எப்படி தனியாகினாய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, யாராவது ஹலக்கன்னாஸ் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர்தான் அவர்களிலே மிக மோசமானவர். மக்களெல்லாம் நாசமாயிட்டாங்கன்னு சொல்கிறவன் நோக்கம் தான் நாசமாகலைன்றது தான். அவருக்கு சமுதாயத்தை பற்றிய கவலை இல்லை, தான் நல்லா இருக்கிறன்றதை எப்படி சொல்ல தெரியாதனால என்ன செய்யறது சொல்கிறது. அதனால் மக்களெல்லாம் நாசமாகி விட்டார்கள் அப்படி சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர்தான் அவர்களிலே அழிந்து போனவர் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் எப்போ இந்த இடங்கள் எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது தெரியுமா? உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது, உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தில் தீப்பிடிக்க வைக்கணும் என்றா கொள்கை பிளவுகளை விட உணர்வு பிடிதான் அதிகம். ஒரு சமுதாயத்தில் நம்ம தீப்பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்ச மட்டும் வைங்க. பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி வந்த அவதூறை மஸ்ஜிது நபவியில மிம்பரில் இருந்து அந்த மக்கள்கிட்ட கேட்குறான். எல்லாருக்கும் தெரியும் உபை இப்னு சலூல் தான் இதில் என்ன செஞ்சார், மெயினாக சம்மந்தப்பட்டிருந்தா பரத்துறதுக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவருடைய தீமை என் வீடு வரை வந்து அடைந்து விட்டது, அவர்களை பற்றி நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ அவுஸ் ஹஸ்ரஜ், உபை இப்னு சலூல் அவுஸ் அல்லது ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்கறதுக்கு முன்னால் கூடுதலாக இருக்கின்றவர்கள் அன்சாரிகள். இப்போ உபை இப்னு சலூல் முஸ்லீம் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு முனாஃபிக். இப்போ ரசூலுல்லாஹ் யாரை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியும். அப்போ எந்த கோத்திரத்தில் உபை இப்னு சலூல் இருக்கிறாரோ அதுக்கு எதிரான கோத்திரத்தில் உள்ள நபித்தோழர்கள் சொல்கிறார். ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவர் யார் என்பது நம்மளுக்கு சொல்லுங்க, நாங்கள் மரண தண்டனை கொடுப்பதற்கு என்னது தயாராக இருக்கிறோம். உடனே உபை இப்னு சலூல் கோத்திரத்தில் உள்ளவர் சொன்னார், அவர் எங்கட கோத்திரத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் நீங்கள் இதை சொன்னீங்க என்றார். எப்படி? அவர் எங்கட கோத்திரத்தில் இருக்கிறார் என்று தெரிஞ்சுதான் நீங்கள் சொன்னீங்க, உங்களில் உள்ளவராக நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னாங்க. இங்கெல்லாம் உணர்வு எப்படி பற்றிடும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு தலைவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அவைகளை நிர்வகித்து அந்த இடத்தை என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். உண்மையில் சுயலாபம் கொள்ளக்கூடிய தலைவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் தமது நேர்மையை பாதுகாப்பதற்கும் தமது உணர்வுகளை பாதுகாப்பதற்கும் தமது மரியாதையை பாதுகாப்பதற்கும் அந்த 2 சமுதாயத்தையுமே என்ன செஞ்சிருப்பாங்க, தாரை வாத்திருப்பார்கள், தீக்கிரையாக்கி இருப்பார்கள் தங்களோட இடத்தை பாதுகாக்கிறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இப்படி அவர் சொல்கிறார், அப்படி இல்லை, என் கோத்திரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி நான் என்ன செஞ்சிருப்பேன், அதே தண்டனை தான் சொல்லுவேன். இல்லை நீ செய்திருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. சத்தம் அதாவது என்ன செய்கிறது அதிகமாகிறது. நபியர்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனார்கள். காரணம், நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் போன உடனே என்ன செஞ்சிருவாங்க, கவலைப்பட்டுவாங்க, நாங்கள் தான் என்ன செஞ்சிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டோம் என்று நினைத்து விடுவாங்க. அப்போ உணர்வு என்ன செய்யும், அவசரமாக தீப்பிடிக்க வைப்பதற்கு மிக முக்கியமான ஊடகமாக பயன்படுத்துவார்கள். முஹாஜிர்கள் அன்சார்கள், அவர் அல்லாஹு தஆலா சூட்டிய பேர் முஹாஜிர்கள் அன்சார்கள். ஆனால் அன்சார்கள் ஒருவருக்கு முஹாஜிர் அல்லது முஹாஜிர்கள் ஒருவருக்கு அன்சார் அடிச்சிடுறாங்க. ஹதீஸ்ல அப்படி தான் வருது. அடித்த நேரத்தில் காலால் அடிச்சிடுறாரு. அடித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த பிரச்சனையை ஏன் அடிச்சேன்னு கேட்டிருக்கீங்க. அவர் அப்படி சொல்றாரு, யாழல் முஹாஜிரின் என்றார், முஹாஜிர்களே வாங்கன்ட்டார். யாழல் அன்சார் என்றார், அவர் அன்சாரிகளே வாங்கன்ட்டார். அந்த இடத்துல என்ன செய்யும், உணர்வுகள் அப்படி வளரும். வந்து நின்று அது அர்த்தம் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலிலாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, ரலியல்லாஹு அன்ஹும். ஏன்னா எப்போ எடுத்தாலும் சஹாபாக்கள் ஒன்று டோட்டல் சஹாபாக்கள் அங்கே குழுவின மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, விளங்கிடுவாங்க. அப்படி இல்லை,
அந்த இடத்துக்கு பிரச்சனைக்குள்ள சஹாபாக்கள் குழுமினாங்கன்னு விளங்கணும். ஏன் நபித்தோழரை விமர்சிக்கணும், அதை தான் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா, நபித்தோழர் சண்டை பிடிச்சாங்களே அப்படின்னா டோட்டல் மதீனாவில் சஹாபாக்கள் மதீனா பள்ளிக்கு முன்கால கூட்டினாங்கன்னு அர்த்தம், ஒரு சண்டைக்காக வேண்டி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அன்சாரிகளை கொஞ்சம் பேர், முஹாஜிரில் கொஞ்சம் பேர் அங்கே கூட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. மாஹாதி ரசூலுல்லாஹ் பிரச்சனையை விசாரிக்கல. மாஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா தஅூஹா ஃபஇன்னஹா முன்தினா. என்ன இது ஜாஹிலியா அழைப்பு, விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்புனாங்க. முஹாஜிர் என்ற பேர் எவ்வளோ புனிதமானது, அன்சார் என்ற பேர் எவ்வளோ புனிதமானது. அந்த பெயர்களுக்காக இருந்தாலும் நம்ம வக்காலத்து வாங்கக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது. எங்க சரி பிழைய பேசு, இவர் செஞ்சது சரியா இவர் செஞ்சது பிழையா, இதான் அந்த இடத்துல பேசப்படணுமே ஒழிய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது.